Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அப்போஸ்தலர் 13. அந்தியோகியா பட்டணத்திலே உள்ள சபையை குறித்து இங்க பேசப்படுகிறது. 2ஆம் வசனம். 5 பேருடைய பேர் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. இவரெல்லாம் கூடி ஜெபம் பண்றாங்க. அந்த சபையில இருக்கிற லீடர்ஸ், இவங்க எல்லாம் அங்க ஊழியம் செய்கிறவர்கள், சபையில ஊழியக்காரர்கள் 5 பேர் கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள். இந்த 5 பேர்ல பவுலும் பார்னபாவும் 2 பேர் அந்த சபையில் அங்கத்தினராக இருந்து அங்க ஊழியம் செய்கிறார்கள். பவுலும் பார்னபாவும் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, உபவாசித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்ப ஆவியானவர் என்ன சொல்றாரா? பவுலும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு என்று பிரித்து தவறு. நல்ல கவனிங்க. எனக்கு தெரிஞ்ச சிலர் சொல்றாங்க, சில ஊழியக்காரர்களே சொல்லியிருக்காங்க, அவர் ஊழியத்துக்கு பிரித்தெடுக்க சொல்லிட்டாருங்க அவர் ஆண்டவர், அதனால அவர் ஊழியத்துக்கு வரணும். அவர் ஊழியத்துக்கு பிரித்தெடுக்க சொன்னார்னா முதல்ல ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுவாரு? என்னங்க? அவர்கிட்டே சொல்லுவார். இவர் அட்ரஸ் தானே தெரியும் ஆண்டவர், இவர் தான் ஏஜென்ட் ஆண்டவருக்கு, அவருக்கே சொல்லுவார். அவருக்கு சொல்லிட்டு ஒருவேளை இவர்கிட்டையும் பேசலாம், போய் அந்த ஆளை ஊக்குவிக்கிறதுக்கு, அந்த ஆளுக்கு சொல்லுகிறதுக்கு, ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றதுக்கு, மற்ற காரியங்களை பண்றதுக்கு ஊக்குவிக்கலாமே ஒழிய ஆண்டவர் யாருக்கு சொல்வார்? ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட சொன்னான், எனக்கே தெரியலண்ணே கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் போய் அங்க உட்கார்ந்தேன் பாருங்க கன்வென்ஷன்ல, திடீர்னு என்ன கூப்பிட்டாங்க, என் தலையில கை வச்சாங்க, அவ்வளவுதான், ஊழியத்துக்கு பிரிச்சு எடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், ஐயோ எப்படிப்பா உனக்கு விளக்குறது? இந்த மாதிரி 2 நாள் கிடையாது எனக்கு, இவனுக்கு சொன்ன ஏறாது, போட்டு தலையில மிளகா அரைச்சு வச்சிருக்காங்க. அவனுக்கு உடனே சொன்னா விளங்காது, அப்பா இப்படியா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறதுன்னு. அவன் உட்கார்ந்துட்டு இருந்தானா, திடீர்னு கூப்பிட்டாங்களா, முன்னால போனானா, மிளகால் போட்டானா, தலையில வச்சாங்களா, இப்ப ஊழியத்துல எனக்கே தெரியாதுன்னு எப்படி நடந்ததுன்னு, இப்படி அதிசயமா நடந்ததுன்னா. பவுலும் பர்னபாவையும் ஊழியத்துக்கு பிரித்தெடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆனா அங்க ஒரு காரியத்தை கவனிக்கிறது இல்ல. ஊழியத்துக்கு யாரும் பலர் வந்து உன ஊழியத்துக்கு பிரித்தெடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி உடனே பிரித்தெடுத்தரல. நான் அழைத்த ஊழியத்திற்காக, நான் அழைத்த ஊழியத்திற்காக. அப்பனா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லிட்டார், அழைத்து விட்டார். நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்தெடுங்கள். அவங்களை கேட்டு பாரு தெரியும்ன்றார். நான் அழைத்திருக்கிறேன் அவர்களை ஊழியத்திற்கு, நான் ஏற்கனவே பிரித்து எடுத்துட்டேன், நீங்க இப்ப சபையா அவர்களை பிரித்து எடுத்து அவர்களை அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். அவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது எப்படி? ஆவியானவர் ஏற்கனவே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் பேசி இருக்கிறார். ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும், பவுலுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே பவுலிடத்திலே தேவதானவர் பேசிவிட்டார், பல பெரிய காரியங்களை இவனை செய்யும்படியாக அழைத்திருப்பதாக. ஆனால் இந்த சபையில இவர்கள் உபவாசம் செய்து ஜெபம் பண்ணும் போது மற்றவர்களுக்கு அது வெளிப்படுகிறது. அவர்கள் உடனே இவர்களுக்காக ஜெபம் பண்ணி இவர்களை அனுப்புகிறார்கள். நல்ல கவனிங்க, யாரோ ஒருத்தர் சொன்னார்னு எதையும் ஹலோ அவ்வளவுதாங்க. அவர் வந்து சொன்னார் பாருங்க தீர்க்க தரிசனம், அடுத்த நாளே ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டேன். பெரிய விசுவாசி, ரொம்ப புத்திசாலித்தனமான. சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதுறதா இவங்களுக்கு விசுவாசம். எவ்வளவு சீக்கிரம் எழுதுறாங்களோ, எவ்வளவு ஃபாஸ்டா எழுதி எவ்வளவு சீக்கிரம் கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் வெளியே வர்றாங்களோ அதுலதான் இவங்களுடைய வீராப்ப காண்பிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆவியானவர் அப்படி நடத்துகிறது கிடையாது. ஹலோ, ஆவியானவருக்கு அவ்வளவு அர்ஜென்டா ஒண்ணு இல்லை, இதெல்லாம் இவனுடைய பெருமை. ஆவியானவர் சொல்லிட்டார், நான் உடனே யார் சொன்னது? அவர் சொன்னாருன்னு கடைசியில கேட்டா, உனக்கு சொன்னாரா? இல்ல அவர் சொன்னாருங்க. உனக்கு சொன்னாரா? இல்லங்க அவருக்கு ஆவியானவர் சொல்லிட்டாருங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சொன்னாரா? புதிய ஏற்பாட்டின் முறையின்படி 2, 3 பேருக்கு 4 பேருக்கு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஆவியானவர் உங்களுக்கும் அவர் சொல்லுவார். ஏனென்றால் உங்களுக்குள்ளாகவும் அந்த ஆவியானவர். எவ்வளவு மோசம் பாருங்க, எவ்வளவு பேர் மோசம் போகிறாங்கன்னு பாருங்க. எப்படி ஆவியானவருக்கு தெரியுது 4 பேர்கிட்ட போய் சொல்றாரு, உங்கள்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேன்றாரு. அப்படி இன்னொரு ஆள் வந்து நமக்கு சொன்னா, நீ ஊழியத்துக்கு வந்துட வேண்டும் அப்படின்னு சொன்னா போய் என்ன பண்ணணும்? அது ஜெபத்துல வைக்கணும். ஆண்டவரே இப்படி சொல்றாரு,
இது என்ன, இதுல ஏதாவது இருந்தா நீர் என்ன எனக்கு காண்பி. அதுக்குன்னு போட்டு நீ 3 நாள் எனக்கு நான் உபவாசம் இருக்க போறேன் காமிச்சாதான் நான் எந்திரிப்பேன்னா அப்புறம் ஏதாவது காமிக்கப்படும் இல்லையாங்க? ஹலோ, அத கர்த்தருடைய பாத்திரம் வச்சு சரி இப்படி இருக்கு ஆண்டவரே, நான் இதை உங்களுடைய கருத்துல வைக்கிறேன், நான் எதுக்கு ரெடி, உங்களுடைய சித்தத்தை செய்வதான் என்னுடைய வேலை, எதுக்கும் நான் தயார். நீர் ஊழியத்தை கரைக்கிறீரா, என்னுடைய உள்ளத்தில் நீர் பேசும், நான் ஆயத்தம். அது இல்லையா என்ன வழியில போகணும்னு எனக்கு காண்பியும். அதுக்குன்னு போய் 3 நாள் உபவாசம் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? வேற ஏதாவது ஆயிடும். ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான், இது கொஞ்சம் விளையாட்டான விஷயம், ஆனா உண்மையா நடந்த விஷயம். ஒரு பையன் வந்து என்கிட்ட சொன்னான், யாரையோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண வேணும்னு ஆண்டவர் இவனுக்கு காமிச்சு தர்றான். உடனே நேரா போய் அந்த பெண்ணிட்டு, ஆண்டவர் எனக்கு ஒன்னதான் காமிச்சிருக்கிறாரு, நான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன், நீ ஜெபிச்சு பாரு, உனக்கு தெரியும். நல்லா ஒரு 3 நாள் ஜெபிச்சு பாவம் அந்த பொண்ணு கண்ண மூடி ஜெபம் பண்ண இவன் முகம் தான் வருது. நான் சொன்னேன், ஏ ஆவியானவர் உனக்கு பேசினார்னா இப்படியா பண்றதுன்னு. இல்லனா நான் போய் சொல்லிட்டேன், நீ ஜெபிச்சு பாருன்னு தானே சொன்னேன், 3 நாள் வேணா ஜெபிச்சுக்கோன்னு சொன்னேன், அதான் ஏன் தப்பு, ஏன் இப்படி பண்ண? இப்படிதான் நடக்குது உலகத்துல. இதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். என்ன கர்த்தர் காமிச்சார், கர்த்தர் எப்படி காமிக்கிறாருன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் அந்த பெண்ணு காமிக்க மாட்டாரா? இத போய் சொல்லி 3 நாள் ஜெபம் பண்ணுன்னா, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருன்னா அது ஜெபம் பண்ணா தானா வரதான் செய்யும். அது கொஞ்சம் நிதானம் இல்லாத ஆளா இருந்தா. ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுவார், உங்களை அவர் நேசிக்கிறார், உங்களை அவர் நடத்துகிறார், உங்கள் தனிப்பட்ட முறையிலே அவர் ஆண்டவர், உங்களை அவர் நடத்துவார். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதிலே மிக முக்கியமான காரியம். இதை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பல குழப்பங்களை தான் நாம் சந்திக்க வேண்டியது ஏற்படும். ஆக தீர்க்க தரிசனங்களால் நடத்தப்படக்கூடாது. தீர்க்க தரிசனங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே 9 வரங்களிலே ஒன்றாக தீர்க்க தரிசன வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உண்மைதான். புதிய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகளும் உண்டு. தீர்க்கதரிசிகள் என்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சில நேரத்திலே நடக்க போகிறவர்களையும் நடந்து முடிந்தவர்களையும் சொல்ல முடியும். இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிறதை வைத்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் பேசினதுதான் உண்டு, வேற கிடையாது. புதிய ஏற்பாட்டில் எல்லாருக்குள்ளாகவும் ஆவியானவர் இருக்கிறபடினாலே தீர்க்கதரிசியே சொன்னாலும் நமக்குள்ளாக ஆவியானவர் உணர்த்துகிறாரா என்பதை பார்த்து விட்டுதான் பிறகு நாம் முடிவு பண்ண வேண்டும். தரிசனங்களால் நடத்தப்படக்கூடாது. தேவதூதர்கள் வந்து நமக்கு சொன்னதுனால காரியங்களை செய்ய முடியாது. வேதத்தில் சொல்லி இருக்குது, பிசாசே ஒளியின் தூதனா வருவான். ஆகையால் யார் நமக்கு காமிப்பா இது எந்த தூதன்னு? ஹலோ, உள்ள இருக்கிற ஆவியானவர் தான். ஐயோ நான் இன்னைக்கு தூதனை பார்த்துட்டேன்ற கூடாது. உள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்றார், அதுதான் முக்கியம். தரிசனங்கள், தேவதூதர்கள், இல்ல வானத்துக்கு ஏறினேன் பரலோகத்துக்கு போனேன், அந்த மாதிரி காரியங்கள், அந்த அனுபவங்களாலே அவைகள்னாலே நாம் ஒன்று செய்து விட முடியாது. தீர்க்க தரிசனங்கள் இவைகளை வைத்து நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியாது. இவைகளை வைத்து நாம் காரியங்களை செய்ய முடியாது. ஒரே ஒரு காரியம் தான் நம்ம நடத்த முடியும். யார்? ஆவியானவர். வேற எதுவும் நம்ம நடத்த கூடாது. இதை திட்டம் தெளிவுமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.